வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல பக்தி இயக்கத்துல 5வதா வல்லபாச்சாரியரை பத்தி பார்க்க போறோம். இந்த வல்லபாச்சாரியர் காசியில் இந்து வைணவத்தில் காசியில பிறக்கிறாரு. வைணவ சமயத்துல கிருஷ்ணர் வழிபாட்டை பத்தி வலியுறுத்தி சொல்றாரு. இவர் கிபி 1479 காசியில் தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். இவரோட தந்தை பெயர் லக்மண பட்டர், தாயார் இல்லம்மாள். இவர் விஜயநகர பேரரசோட தலை சிறந்த மன்னராயிருந்த கிருஷ்ணதேவராயரின் அவைக்கு சென்று பணியிடமர்ந்தார். இவரோட 12 வயதிற்குள் வேதங்கள், 6 தரிசனங்கள், 18 புராணங்கள் ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தார். காசியில் மகாலட்சுமி என்ற பெண்ணை மணந்து அவள் மூலம் 2 புதல்வர்களை பெற்றார். இவரின் கொள்கை சுத்த அத்வைதம் அல்லது புஷ்டி மார்க்கம் என்பது. இவரோட கொள்கை சுத்த அத்வைதம் அல்லது புஷ்டி மார்க்கம். இது தூய ஒரு பொருள் கோட்பாடு என்பர். இந்த புஷ்டி மார்க்கம்னா தூய ஒரு பொருள் கோட்பாடு. இவரது தத்துவம் எபிகூர்ணிய தத்துவம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய நூல்கள் எதாவது அப்படின்னா வியாச சூத்திர பாசியம், ஜெய்முனி சூத்திர பாசியம், சுபோதினி சித்தாந்த ரகசியம் ஆகியன. இந்த நூல்கள் எல்லாமே வடமொழியில் எழுதப்பட்டவை. இவர் பல நூல்களை பிரிட்ஜ் பாசையிலும் எழுதியுள்ளார். பிரிட்ஜ் பாசைனா என்ன அப்படின்னா அந்த காலத்துல மக்களிடையே பேசப்பட்ட ஒரு வட்டார மொழிதான் பிரிட்ஜ் பாசை. புத்த சமயம் சமண சமய காலத்துல இருந்த பாலி பிராகிருதம் போன்று இந்த பிரிட்ஜ் பாசையும் ஒரு வட்டார மொழியா இருந்தது. இந்த செய்தி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிக்கு கண்டிப்பா பயன்படும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.